எடுத்துக்கிறேன். மற்ற ரெண்டு பேருடைய கருத்து கேட்கணும், மன்னிக்கணும், நேரம் ஆயிடுச்சு. ரவீந்திரன், எப்படி பார்க்குறீங்க? கார்டு பார்கெயின் பண்ணுறாங்க. அவர் ராமகிருஷ்ணன் சொல்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து அதிக சீட்டு காங்கிரஸ் வாங்கணுங்கிற முடிவில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. தே ஆர் ஒர்க்கிங் டேண்டம் வித் ஈச் அதர். ஓகே, அதில் ஒரு லாஜிக் வந்து இவர் சகோதரர் முன்னாடி பேசுகிற அரவிந்த் குணசேகரன் பேசலாம் தான் பார்க்குறேன். 41 சீட்டு 16 வாங்கியிருக்காங்க. 21ல் வெளியே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது வந்து ஒரு 4 கட்சி ஐடென்டிட்டிக்கா, 2 கம்யூனிஸ்டுகள், ஒரு மதிமுக, ஒரு விடுதலை சிறுத்தைகள். 24 சீட்டு தான் வெளியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி உதயசூரியன் சீட்டுகள். இதில் இந்த 24 சீட்டில் 16 சீட்டு காங்கிரஸ் கிட்ட இருந்து எடுத்திருக்கிறாங்க. 41 25 ஆயிருக்குது. ஸோ மேஜர் சங்க் ஆஃப் தி சீட் வந்து காங்கிரஸ் இருந்து எடுத்திருக்காங்கிறது அவங்க இன்டர்னல் இதில் இது பண்ணி போகும்போது நாம தான் 16 கொடுத்துருக்கோம். பெரிய கட்சியான திமுக 8 தான் அவங்க தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. 4 கட்சி வர்றதுக்கு அணி பெருசாகிறத எல்லா கூட்டணி கட்சிகளும் விரும்ப தான் செய்வாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் அதிக எண்ணிக்கைங்கிற இடத்துக்குள்ள காங்கிரஸ் பிளே பண்றதா நான் உணர்றேன். ஸோ அது எண்ணிக்கைங்கிறதா காங்கிரஸ் இப்ப கூடுதலா கேட்கறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இது சொல்றீங்க. இந்த பாயிண்ட் தான் ஜஸ்டிஃபிகேஷன். அது அவங்க கூட சில இதுகளில் சொல்றாங்க, நாங்க 41 வந்தோம், நாங்க விட்டு கொடுத்துருக்கோங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அப்கோர்ஸ் 2019 அவங்க மக்களவை தேர்தல் ரொம்ப மோசமா தோல்வி அடைந்த ஒரு சூழ்நிலை, அவங்களே தோத்து நின்ன ஒரு சூழ்நிலையில அவங்க அந்த இடத்துக்குள்ள ஒரு வில் பவரோட பார்கெயின் பண்ணல. இப்போ ஓரளவு டெவலப் ஆன சூழ்நிலையில அந்த பார்கெனிங் வைக்கிறாங்க. நீங்க சட்டமன்ற தேர்தல்களா தோல்விதான் இருக்கு, ஆனா இப்ப தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஓகே, ஆப்ஷன் இருக்குங்கிறத காட்டுறாங்க. அதை வந்து ரியல் ஆப்ஷனா எடுக்கிறதா நான் நினைக்கல. ரியல் ஆப்ஷன் அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சாங்கன்னா அந்த எண்ணம் அவங்க இருந்திருக்கும்னா ஆட்சியில பங்குங்கிறதுல ஸ்டிக் ஆன் பண்ணி நின்றுப்பாங்க. முதல்ல கூடின கூட்டத்திலே ஆட்சியில பங்குங்கிறத அவங்க எம்பசிஸ் பண்ணல. அது மட்டுமல்ல, தாவேக்கா தொடர்பாட்டு ஜனநாயகம் படத்தை வந்து சென்சார் போர்டு அடிச்சு உதைக்கும் போது அதுல மோடிக்கும் தமிழர் கலாச்சாரத்துக்கும் எதிராக தான் அவங்க பண்ணாங்களே தவிர தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களோட படம்னு அதே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அதை ரொம்ப அது ஒரு முழுமையான ரியல் ஆப்ஷனாட்டே எடுக்கிறாங்க. ரியல் ஆப்ஷன் இல்லைங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரலாம். சோடங்கர் சொல்றாரு, இவர் பிரியன் சுட்டி காட்டுறாருல, கேள்வி இருக்கோ இல்லையா? நீங்க சரியா கேட்டீங்க. அதுல அந்த சோடங்கர் சொன்ன பிறகு சிடபிள்யூசி மெம்பரான சிதம்பரத்தை மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி அண்ட் ஆல்சோ ராகுல் காந்தி கிட்டையும் அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரக்கூடிய 2 முன்னாள் தலைவர்கள், ஒரு சிட்டிங் பிரசிடென்ட், 3 வருஷத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அதை வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள கூட்டணி தொடரணுங்கிறதுல தங்களோட எண்ண ஓட்டத்தை தெளிவாக காட்டுறது மல்லிகார்ஜுன கார்கே. இவர் செல்வ பெருந்தகை அதில் ரொம்ப தெளிவாக காட்டுறாரு. செல்வ பெருந்தகை சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருங்கிறத கூட்டத்தொடரில் அதை சொல்லியிருக்கிறாரு. ப சிதம்பரமும் அவங்க ஊரில் சிவகங்கையில் கூட்டம் போட்டு ஸ்டாலினை வச்சு கூட்டம் போட்டு நல்லாட்சி மீண்டும் வருங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ அவங்க இதையும் ஒரு இதாக பார்க்குறாப்புல. இன்னொன்று, யதார்த்த சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்குள்ள இது ஒரு முடிவு அட்வர்ஸா திமுக எதிராக போச்சுன்னா அதை விட்டு விலகி போறதுக்கு 10 விழுக்காடு காங்கிரஸ்காரங்க கூட இல்லை. 90 விழுக்காடு காங்கிரஸ் மத சார்பின்மையை ஸ்டாலின் தான் காப்பாற்றுவார்னு ஸ்டிக் ஆன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. அதை இப்போ யாரும் வெளிப்படையாக சொல்லலை. இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, யூபி பீகார் டிஃபரன்ஸ் என்னன்னா, அகிலேஷ் யாதவ் கிட்டையும் தேஜஸ்வி யாதவ் கிட்டையும் பவர் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு அப்பர் காஸ்ட் லீடர்ஸ் அல்லது ஓபிசிலே வெற்றி பெற்ற பப்பு யாதவ் போன்றவங்க இருக்கிறாங்க. இங்க உள்ள காங்கிரஸ்காரங்கெல்லாம் to be frank at the mercy of MK ஸ்டாலின் லெவல்ல தான் இருக்காங்கிறது தான் உண்மை. அவ்வளவு குறைச்சு மதிப்பிட முடியுமா? குறைச்சு மதிப்பிடல. வசந்தகுமாரை தவிர யாருமே அங்க டெபாசிட் எடுக்கலங்கிற ஒரு. ஆனா நீங்க சொல்றதுல இருந்து சார், இப்போ இவ்வளவு ஹார்ட் பார்கெயினை காங்கிரஸ் பண்றாங்கல்ல, அது ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளிக்குள்ள காங்கிரஸ் வேணுங்கிற லெவல்ல இருக்கிறாரு. ஏற்கனவே காங்கிரஸ் எங்கிட்ட தான் இருக்குங்கிற கருத்துக்கள் எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ சான்ஸ் எடுக்க முடியாது புள்ளியில இருக்காங்க. அவரோட மெர்சி நீங்க அப்புறம் இப்ப அவர் சான்ஸ் எடுக்க முடியாது. அங்குள்ள காங்கிரஸ் லீடர்களை தான் சொன்னேன் நான். மெர்சின்னு சொன்னது அவங்கள சொல்லல. பப்பு யாதவ் மாதிரியோ யூபியில் பவர்ஃபுல்லா தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாக்க காட்டக்கூடிய பாகுபலிஸ் மாதிரிப்பட்ட லீடர்ஸ் இங்க இல்ல. டெபாசிட் எடுத்தது கட்சி வசந்தகுமார் ஒருத்தர் மட்டும்தான். இவர் ரொம்ப பவர் பாலிடிக்ஸ் பண்ண கொரடாவுக்கே 4 விழுக்காடு வாக்கு தான், இவங்க ஜோதிமணிக்கு 3 விழுக்காடு வாக்கு தாங்கிறதுங்கிறனால தான் சொன்னனே தவிர ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் தேவைன்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்த கருத்தை நான் சொல்லிட்டு தானே சொல்றேன். 2016 41 எடுத்ததுல நாங்க 16 தியாகம் பண்ணியிருக்கோம், நீங்க 8 தானே தியாகம் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க ஒரு பார்வை வைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குங்கிறதான சொல்றேன். அந்த பார்வை வைக்கிறவங்க ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடிய
இதுல தான் வாராப்ல. இப்ப சிதம்பரத்தை அனுப்புனது காங்கிரஸ் இதை உடைச்சிட்டு போறதுக்கு விரும்பல. இதை உடைச்சிட்டு போறதுல காங்கிரஸுக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி ஒரு நிலைமை தான் வரும் உடைச்சிட்டு போனா, சந்தேகமே இல்லை. கட்சி வளர்க்கறது அதெல்லாம் 1000 பேர் சொல்லலாம். என்னோட கருத்து ஆந்திர பிரதேஷ் காங்கிரஸ் தான். ஏன்னா 4 முறை திமுக கூட இதை வந்து சார் இப்ப நம்ம வந்து வெறுமனே இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்களோட மட்டுமே சுருக்கி பேசுறோமா? இப்ப மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு அல்லது கிரீஷ் சோடங்கர் பேசுறாரு இல்லையா? ராகுல் காந்தியினுடைய அது இருக்க முடியும். ராகுல் காந்தி தான் அதிக சீட்டுக்கு இனிஷியேட் பண்ணது. அதிக சீட்டு வேணுங்கிறதுல சிதம்பரம், சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே எல்லாருமே அதுல தெளிவா இருக்கிறாங்க. பட் இந்த இஷ்யூல உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுலயும் ப. சிதம்பரம் மிக மிக தெளிவா இருக்கிறாங்க. உடைஞ்சாலும் உடையக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் 17 எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலும் 14க்கு மேல இங்க தான் இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன் இங்க இருக்குது. சோ இதுவும் அவங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இல்ல. காங்கிரஸ் ஒண்ணு உடையாது. மதம் சார்பற்ற சக்திகளை ஸ்டாலின் தான் காப்பாற்ற முடியும். கமலாசன் சொல்றாரு இல்லையா, அந்த புள்ளியில தான் அது ஸ்டாலின் பலப்படுவாரே தவிர காங்கிரஸ் 96ல அன்னைக்கு மூப்பனா இருக்க காங்கிரஸ்ங்கிறது ஜெயலலிதாவே சரண்டர் ஆகி 29 எம்பிக்களை கொடுத்த ஒரு கட்சி. ஜெயலலிதாவே மக்களவைத் தேர்தல் நடக்கும் போதே 29 எம்பிக்களை மூப்பனார் போர் பொலிட்டிக்ஸ்ல வாங்கின ஒரு பெரிய கட்சி. அந்த கம்பாரிசன் உள்ள கட்சி இல்ல. பட் 16ல 41 வாங்கினதான் அவங்களுக்கு ஒரு சாலிட் பாயிண்டா இருக்குது. இந்த இடத்துக்குள்ள உடைஞ்சிடக்கூடாதுங்கிற லெவல்ல கார்டு பார்கெனிங் காங்கிரஸ் பண்றாங்க. உடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியிட தலைமை தான் சிதம்பரத்தை அனுப்புனது. சிதம்பரம் சோடங்கரை விட வெரி டால் லீடர், அதுல எந்த சந்தேகமே இல்ல. நம்ம ஒரு காரர் இருந்தாலும் CWC மெம்பரா இருக்கனால அவர் போறது இது எந்த விஷயத்திலும் பிரேக் ஆகாம போகணுங்கிறதுக்காக தான் சிதம்பரம் போயிருக்கிறார். ஆனா இப்போ ஒரு ராஜ்யசபா இருக்கிறதுனால டெட்லைனும் ரொம்ப கம்மியா தான் இருக்குன்றீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தேமுதிகவோட அந்த கையெழுத்தாகலாம் அப்படின்னு இப்ப செய்தி வருது. திமுக தலைவர் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுனால அப்ப இன்னொரு ராஜ்யசபா இருக்கணும்னா அந்த முடிவை அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி வரலாம் இருக்குது. ராஜ்யசபா கூட அவங்க ஜெட்டிசன் பண்ணிட்டு அதிக எம்எல்ஏங்கிறதுல போகலாம். ஏன்னா ராகுல் காந்தி முன்னாள் தலைவருக்கு பிரஸ்டீஜும் இதுக்குள்ள வந்து நிற்குது. அது பிரஸ்டீஜ் ஒன்று இருக்குன்றீங்க. சத்யா, ரைட். சத்யா, எப்படி பார்க்குறீங்க இந்த என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஒரு அடிப்படையான கேள்வி அதர் சைட்லேருந்து வைக்கப்படுறது, அதை கூட வைக்கிறேன். இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக இந்த எண்ணிக்கை 4-5 சீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னா என்ன கொள்கை கூட்டணி அப்படின்ற விமர்சனத்தையும் எதிர்த்தரப்புலேருந்து வைக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? கரெக்ட், நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா என்னையோட எண்ணிக்கையில் பயங்கர எக்ஸ்பர்ட்லாம் எண்ணிக்கையை பற்றி பேசிட்டாங்க. நான் எதை கவனம் செலுத்தணும், என்ன எல்லாரும் பொதுமக்கள் கவனம் செலுத்தணும்னா இது மக்களுக்கு என்ன சொல்கிறது? இப்படி இழுபறி ஆகிறது, இப்படி அதிக சீட்டுக்காக இவங்க பல நாள் வாதிடுறது என்ன பிரதிபலிக்குது அப்படின்னா, ராகுல் காந்தி இனிமேல் வந்து இந்த நஃப்ரத்கி பசார் மே மொஹபத் கி துகான் இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுகிறது நிறுத்திடணும். ஏன்னா இந்த ஆன்டி ஃபாசிசம், ஆன்டி பிஜேபி அப்படின்னு சொல்கிற நோக்கில் காங்கிரஸை விட மற்ற கட்சிகளுக்கு தான் காங்கிரஸ் மேலே அக்கறை இருக்குது அப்படிங்கிறதா இங்கே நிதர்சனமாக தெரியுது. காங்கிரஸ் இஸ் நாட் அட் ஆல் சீரியஸ் அபவுட் இட் அப்படிங்கிறத அவங்க வந்து இதில் காட்டுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிரீஷ் சோடங்கர் வந்து தாவேக்கால வந்து நல்ல இளைஞர்கள் இருக்காங்க அப்பப்பெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்போ ஆன்டி பிஜேபியில் நாங்கள் வந்து பிஜேபியை கட்சியாக மட்டும் எதிர்க்கலாம், ஆர்எஸ்எஸ்ங்கிற சித்தாந்தத்தையே நாங்கள் வந்து இந்திய நிலப்பரப்புலேருந்து அகற்ற பார்க்குறோம் பேசுறதெல்லாம் என்ன வெத்து வெட்டு டைலாக் தான். அதே தானே சொல்கிறாரு, எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபிங்கிறாரு. அதாவது இல்லை சார், அதாவது இப்போ நம்ம ஓப்பனாக பேசுகிறோம், கொஞ்சம் வந்து ஃப்ராங்காகவே சொல்லலாம். விஜய் எந்த அளவுக்கு அதில் உறுதியாக இருக்காருன்னு உங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தொடர்ச்சியாக இது திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும் கிடையாது. திமுக இருக்கிற கூட்டணியில் இப்போ சிபிஎம், சிபிஐ, விசிகா அல்ல வந்து அங்கே லிபரேஷன்